என்னம்மா அண்ணியும் அண்ணனையும் ஆளையே காணோம், என்னம்மா பண்ணிட்டு இருக்காங்க மண்டபத்துல? அப்பா எங்கம்மா, அவரையும் ஆளை காணோம். இந்த அவங்க எல்லாம் வர்றாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு வெளியே தாமா நின்றுட்டு இருக்காங்க, இன்னும் வர காணோம். ஆமாங்க, நீங்க எல்லாமே காப்பி அதெல்லாம் போட்டு ரெடியா வச்சுக்கோங்க. அவங்க வந்தவொடனே கொடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். எல்லாமே ரெடியா தாமா இருக்கு, அவங்க மட்டும் தான் வரணும். அவங்க எல்லாம் வந்துட்டாங்கம்மா. நீ ஆரத்தி தட்டு அதுன்னு எல்லாமே ரெடியா முன்னாடி வாங்கம்மா, எல்லாமே கொண்டு. அந்த போங்க, அந்த வந்துடுறேன். சரிங்கம்மா, நானும் முன்னாடி போறேன் ஆரத்தி எடுக்கிறதுக்கு. அண்ணா கொஞ்சம் இருங்க, நான் ஆரத்தி மட்டும் எடுத்துக்கிறேன், அப்புறம் உள்ள வாங்க. நான் ஆரத்தி எடுத்தேல, காசு கொடுங்கண்ணா ஆரத்திக்கு. நான் கொடுக்குறேம்மா, கொஞ்சம் இரு கொடுக்குறேன். இந்தாம்மா வச்சுக்கோ. தேங்க்ஸ்ண்ணா. சரி எல்லாரும் வாங்க வாங்க, வீட்டுக்குள்ள வாங்கம்மா. பரவாயில்லையே, நம்ம கண்மணி வாழ போற வீடு சொகுசா தான் இருக்கு. ஆமாங்க அத்தை, நல்லா சூப்பரா இருக்கு. கண்மணி வந்து விளக்க பொருத்துமா? சரிங்க அத்தை, இந்த பொறுத்துறேன். எல்லாரும் உட்காருங்க, காஃபி தண்ணிலாம் கொண்டு வரேன். சிவா, உங்க வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு சிவா, பிங்கிஷா. ஆமா கண்மணி, உங்க வீடு நல்லா தான் இருந்துச்சு, நான் வீடியோ கால்ல பேசும்போது பார்த்தேன். ஆமாங்க சிவா. வாவ், இந்த பெட்ரூம் சூப்பரா இருக்குப்பா, நல்லா பஞ்சு மெத்தையாட்டம், நல்லா சூப்பரா. கல்யாணம் சுமூகமா முடிஞ்சு. என்ன அந்த பொம்பளை வந்து பண்ணனாலதான் கொஞ்சம் கலவரம் ஆயிடுச்சு. எங்க கல்யாணத்துலயே அவ இப்படிதான் வந்து பண்ணா. எங்க தாலி எடுத்து வச்சுக்கிட்டு நகை அடுக்கடியில் போய் வச்சு போயிட்டா. என்ன நான் பார்த்து கண்டுபிடிச்சனால தப்பிச்சோம், ஒன்னும் பெரிய விஷயம் ஆகல. ஆமாங்க, அவ பண்ண வேலையில எங்க சொந்தக்காரன் எல்லாமே அவமானமா ஆயிடுச்சு. ஆமாங்கண்ணா, நானும் தாலி காணோன்னே எங்கடா நம்ம கொடுத்த தாலி காணாம போயிடுச்சேன்னு பயந்தே போயிட்டேன். ஆமா ஆமா, இப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் பயம் இருக்க தானே செய்யும். சரிங்க, நாங்க எல்லாரும் வரோம். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வரோம்ல. சரிங்க சரிங்க, நீங்களே எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க மறக்காம. சரிப்பா.